Hi all, வணக்கம். tamilfoodtime சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு மோதிச்சூர் லட்டு எப்படி டேஸ்டியா ஈஸியா பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 2 hours ஊற வச்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட். இப்போ ஊற வச்ச பருப்பை ஒரு கொலண்டர் மாதிரி அதுல போட்டுட்டு நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல இந்த வடிச்ச கடலைப்பருப்பை எடுத்து போட்டு இத கொஞ்சம் நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாம தான் அரைக்கணும். சோ இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கணும். 1-2 கடலைப்பருப்பு அரையாம இருந்தாலும் பரவாயில்ல. சோ பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இல்லாம கொஞ்சம் நைஸா எவ்ளோ முடியுமோ 1-2 கடலைப்பருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்துட்டு அதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச அந்த கடலைப்பருப்பை சின்ன சின்ன பக்கோடா மாதிரி புடிச்சு இந்த எண்ணெயில போட்டு இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியா ஆகணும்னு இல்ல, கொஞ்சம் லைட் கிறிஸ்பா இருந்தாலே போதும். அதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுல்ல. இதே மாதிரி எல்லா கடலைப்பருப்பையும் சின்ன சின்ன பக்கோடாவா போட்டு நம்ம எடுத்து வச்சு அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடச்சிரும். அதை ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1-2 கடலைப்பருப்பு இருந்தாலும் இப்போ நீங்கள் திரும்ப ஃப்ரை பண்ணி மிக்சியில் அரைக்கிறப்ப இந்த மாதிரி ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு 1/4 கப் 1/2 கப் வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ half of the amount தான் ஆட் பண்ணணும். இப்போ பாகு கொதிச்சுட்டு இருக்க டைமில் நம்ம ஏலக்காவை தட்டி எடுத்துக்கலாம். நான் ஒரு 7-8 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை முதல்ல தட்டிட்டு அதோட தோலை உரிச்சு எடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையை மட்டும் நம்ம ஃபைன் பவுடராக நல்லா இந்த மோட்டார் பெஸ்டல்லே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஏலக்காய் தூளை இந்த பாகில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஒரு சிட்டிகை கேசரி பவுடரும் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை பாகுக்கு பதம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பாக இருந்தால் போதும். அதுதான் இதோட பதம். இப்போ நம்ம அந்த கடலை மாவு
அந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சு இந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதில் கிளறி விட்டுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டதுன்னா 2-3 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ கேஷ்யூஸ் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கேஷ்யூஸ் அப்புறம் கிஸ்மிஸ் வேணும்னா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண கேஷ்யூஸை இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம அந்த ஸ்பாட்டுலா வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கையில் வந்து நெய்யில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு டெலிஷியஸான ஒரு மோதிச்சூர் லட்டு வீட்டிலே நம்ம ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு ஈஸி வேயில் கடலை மாவு இல்லாமல் வீட்டிலே நம்ம இருக்கிற கடலைப்பருப்பு வச்சு எப்படி ஒரு மோதிச்சூர் லட்டு பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.